இன்னைக்கு மட்டன் எலும்பு சூப்பு வைக்கலான்னு வாங்கிட்டு வந்தேன். ஆனா சூப்பு வைக்கல, குழம்பு வச்சுட்டேன். இருந்தாலுமே கொஞ்சம் சூப்பு எடுத்துக்கலான்றதுனால, மட்டன் எலும்பு போட்டு கொஞ்சமா இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கேன். கொத்தமல்லி தண்டு போட்டிருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி மொட்டு, பட்டை, கொஞ்சமா மல்லித்தூள் போட்டு, தண்ணி ஊத்திட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். ஒரு 6 விசில் வச்சுட்டு, அந்த ஜூஸஸ மட்டும் எடுத்துக்கலாம். அதில கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு, ஒரு சூப்பா ரெடி பண்ணி குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வேக வச்ச மட்டன்ல குழம்பு வைக்க போறேன். ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் போட்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிடலாம். தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு போட்டு ஆற வச்சு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். வேக வச்ச மட்டன்லேயே அரைச்ச விழுதியும் போட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிட்டு, காரத்துக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா போட்டு, இன்னுமே கொஞ்சம் தண்ணி, ஏன்னா குழம்பு வந்து தண்ணியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இன்னுமே கொஞ்சம் தண்ணி கலந்து குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். சைடில் வந்து 2 தேங்காய் பீஸு, அதுக்கப்புறம் ஊற வச்ச 1 ஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக சோம்பு, இதை விழுதாக அரைச்சி குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே மட்டன் வேக வச்சாச்சு. ஸோ 2 கொதி கொதிச்சதுக்கு அப்புறமா தேவைக்கேற்ப மிளகுத்தூள் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு ஒன்றும் இல்லை, சோம்பு பட்டை லவங்கம் போட்டு தாளிச்சிருக்கேன், அவ்வளோதான். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னா சூப்பராக எம்மியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.